What do you think about unemployment in the வேலை வாய்ப்பு குறைந்து காண்பதற்கு அதை ஒழிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள்? unemployment அது ஒரு ஆழமான வேர். அந்த வேலை வாய்ப்பு என்பது அதை எப்படி நம்ம அணுக வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். முதலில் நான் கேட்கும் கேள்வி அல்ல, வேண்டுகோள், வைக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், எல்லாவரையும் ஒரு 3 தொழில்கள் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் பெற்றோர்களாக. என் பையனை ஒன்று வக்கீல் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், இல்லைன்னா என்ஜினியர் ஆக்கணும், இதை தவிர வேற தொழிலே இல்லையா? அப்படி நாம் வருடத்திற்கு லட்சம் என்ஜினியர்களுக்கு வேலை படிக்க வைத்து விட்டு அவர்களை எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்று தேடும் போது வேலை வாய்ப்புகள் குறையத்தான் செய்கிறது. முதலில் இந்த மோனோ கல்ச்சரை நாம் நிறுத்த வேண்டும். கல்வியில் பல வகை ஞானங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் நம் பிள்ளைகள் கற்க வேண்டும். முக்கியமாக நான் முதலில் பேசும் பொழுது சொன்னேனே, உங்களை தொழிலாளிகளாக கூலிக்கு மாரடிக்கும் கூட்டமாக மாற்றுவதை விட உங்களை முதலாளிகளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் வேலை வாய்ப்பின்மையை போக்குவதற்கான ஏற்பாடு. தொழில் முனைவர்களை உருவாக்க வேண்டும், மகளிர் முனைவர்களாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எங்கள் மேனிஃபெஸ்டோவில் உள்ளது, இல்லத்தரசிகளுக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் பெரும் பங்கு இருப்பதாக நம்புகிறேன் நான். அதனால் இல்லத்தரசிகளுக்கு அரசு ஊதியம் வழங்க வேண்டும். விவசாயி எனும் பட்டம் ஆண்பாலுக்கு மட்டுமே பொருந்தும் பட்டம் அல்ல. விவசாயத்தில் ஈடுபடும் பெண்களும் விவசாயிகள் தான். அவர்களுக்கு அந்த பட்டமும் அதனால் கிடைக்கப்பெறும் குண நலன்களும் அவர்களுக்கும் செல்ல வேண்டும். ஆண் விவசாயிக்கு நிகரான பெண் விவசாயிகளை நான் பார்த்திருக்கிறேன். முதுகொடிய நாத்து நடுபவர்கள் அந்த பெண்கள் தான். அறுவடையிலும் அவர்கள் தான் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். அவர்களும் விவசாயிகள் என்று அங்கீகரிக்கப்படுவார்கள் எங்கள் ஆட்சியில்.